சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 39:6 வாசிங்க. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், ஆமென். விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், ஆமென். யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். நல்லா கேளுங்க. என்ன சம்பாதிச்சு எங்க கொண்டு போற? சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, திரைகடல் ஓடி திரவியம் தேடி என்ன பிரயோஜனம்? எங்க கொண்டு போற? வாழ்க்கையில தான் நிம்மதி இல்லையே. எனக்கு தேவை என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நான் என்ன சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்காம போனாலும் சரி, என் கற்பத்தின் கனி எனக்கு நல்லா இருக்கணும். நான் அந்த கோட்பாட்டில் தான் நான் மனுஷனா வாழ்றது. தேவபுத்திரனாய் தேவ சமூகத்தில் கடந்து வருகிறது. என்னிடத்தில் இருக்கிற சபையார் நல்லா இருக்கணும், சபைக்கு நல்ல காரியம் நடக்கணும். நான் அதுக்காக தான் வாழ்றேன். இந்த ரெண்டு காரியமும் எனக்கு சமமாக இருக்கும். என் வீட்டில் ஜெபம் பண்ணுற நேரம் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். நான் பலிப்பீடத்தில் ஜெபம் பண்ணுற ஒவ்வொரு நாளும் பலிப்பீடத்துக்கு வரும்போது ஜெபம் பண்ணுறதும் தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, என்னை, என் கற்பத்தின் கனியை, என் சபையை, எனக்கு நீர் தந்த ஆத்துமாக்களை இப்படியாய் பாதுகாக்கணும். இது என்னுடைய தாரகை மந்திரம். அதனால தான் உங்கள்கிட்ட நான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்குது, கோவப்படுறது, திட்டுறது. ஏன்னா என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்துறேன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளவு அடிப்பேன், அவ்வளவு திட்டுவேன். ஒன்று அடிக்க முடியாது, அடித்தா நீ யாரான்னு கேட்டுருவீங்க. அது தேவ மனுஷனாக இருந்தாலும் கேட்டுருவீங்க. அப்படி தான். அதனால தான் திட்டிகிட்டு இருக்கிறது. திட்டியாவது திருந்துவியான்னு கேட்டால் திருந்த மாட்டேன். என்ன பண்ணுறது? தேவன் அதனால திருப்பி கொடுக்குறாரு, வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஒரு நாள் ஞாபகம் வரும், ஐயோ நான் போதகத்தை மறந்தேன், போதகரின் சொல்லை கேளாமல் என் மன விருப்பத்தின்படி வாழ்ந்ததினால் எனக்கு இப்படிப்பட்ட ஐயோ வந்ததே நிலை வரும். நான் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களிடத்தில் அன்பாக பேசுகிறேன், தனியாக கூப்பிட்டு பேசுவேன். திருந்து. சிலர்கிட்ட சொல்லுவேன், நீ சரியாக திருந்திட்டா உன் பிள்ளை சரியாயிரும், உன் பிள்ளை பற்றி கவலையப்படாத, நீ திருந்திட்டேன்னா உன் பிள்ளை சரியாகும். திருந்தவே மாட்டோம். அப்புறம் எப்படி பிள்ளை திருந்தும்? பிள்ளைக்கு நன்மையானது எப்படி நடக்கும்? ஆமென். வாசிங்க தீத்துவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். இவைகளை நீ பேசி போதித்து, ஆமென், சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்ட பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. ஆமென், அல்லேலூயா. இதுதான் எங்க நான் செய்யறது. இதுதான், இந்த வசனம் தான் நான் செய்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். இந்த அதிகாரத்தை இன்னைக்கு உனக்கு கொடுக்கிறார். எப்படி? என்ன சொல்றார்? நீ பேசு, பேசிட்டு என்ன செய்? போதி. சகல அதிகாரத்தோடு கூட கடிந்து கொள்ளு அவன் சத்தியத்தை. ஏன்னா அவன் 3 கடவுள்னு சொல்லுவான், இல்லை இப்போ 2 கடவுள்னு சொல்லுவாங்க. இந்த இயேசு நாமக்காரங்கள்லாம் 2 கடவுள்னு சொல்லுவாங்க. திருத்துவக்காரன் 3 கடவுள்னு சொல்லுவான். திருத்துவக்காரன் ஒத்துக்குவான் எனக்கு 3 கடவுள் தான். ஆனால் இயேசு நாமக்காரன் 2 கடவுள்னு ஒத்துக்கவே மாட்டான். எப்படி அப்படின்னா, பழைய ஏற்பாட்டினுடைய கடவுள் யாருன்னு கேளுங்க, அவன் இயேசுன்னு சொல்லவே மாட்டான். யாருன்னு சொல்லுவான்? யெகோவான்னு சொல்லுவான். புதிய ஏற்பாட்டின் கடவுள் யாரு? இயேசுன்னு சொல்லுவான். இப்ப ரெண்டையும் ஒண்ணாக்குவான். எப்படி? யெகோவாகிய கடவுள் இயேசுவானார். அது எப்படி ஆக முடியும்? ஏன்னா வந்தவர் சொல்றார், நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருக்கிறேன். இங்க நாமம் தான் முக்கியம். நான் யார் பேர்ல வரேன்? ஆமென். அவருடைய பேர் யெகோவாவாக இருந்தால் வந்தவர் பேர் யெகோவாகத்தான் இருக்கணும். யெகோவா கிறிஸ்துன்னு சொல்லு, ஒரு கடவுள் தான். யெகோவா கிறிஸ்துன்னு சொல்லு, ஒரு கடவுள் தான். சொல்ல மாட்டான். அவர் யெகோவா, இவர் இயேசு கிறிஸ்து. 2 கடவுள் ஆயிடுச்சுல. புரியும்படியாய் சத்தியத்தை சொல்லி கொடுக்க தெரியணும். நமக்கு தெரியல, அதனால தான் சொல்றாரு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அங்க அவன்கிட்ட பாவம் இரக்கம் பார்க்க கூடாது. தேவன் உனக்கு பேச வேண்டிய காரியத்தை உன் வாயில தருவார். நீ எங்க தேவனுடைய நாமத்தை தூசிக்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பேச தெரியாம தேவனுடைய நாமத்தை தூசிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்ல, என்ன பேசுறேன், எதை பேசுறேன் தெரியணும். அது மாதிரி போன உடனேயே புதுசா ஒரு ஆள்கிட்ட போவோம், போன உடனேயே சத்தியத்தை சொல்லிட்டு இருப்போமான்னு கேட்டா இல்லை. முதல்ல அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க யாரு, எப்படிப்பட்ட, இதெல்லாம் அறிகிறதே கிடையாது. வாதம் பண்றது என்னமோ நம்ம எல்லாம் பெரிய புலிகள், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. தயவு செய்து வாதம் பண்ணாத.
பிரைஸ் யாசுவா. ஆமீன். நான் சொல்றது உண்மை. அதனால தான் சொல்றாரு, என்ன எப்படி பேசு போதி சகல அதிகாரத்தோடு கடிந்து கொண்டு அசட்டை பண்ணாம பண்றதுக்கு இடம் கொடுக்க கூடாதான். ஒன்னு அசட்டை பண்ணக்கூடாது. அவன் யாசுவா மிஷிய நாமத்தில் போறியே, ஒன்னு அவன் யாசுவா மிஷிய நாமத்து நிமித்தமாய் அசட்டை பண்ணக்கூடாது. அங்க விசுவாசம் தகர்ந்து போகும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே இல்லை. அதனால தான் சொல்றாரு. இப்ப வாசிங்க எபிரேயருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 38 39 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப விசுவாசத்திற்குள் கடந்து வா. என்ன? எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இப்போ விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது. நல்லா கேளுங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதி, காணக்கூடாதது நிச்சயம். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்ப முடியுமா? நம்பிக்கை வராது. தெரியுமா? விசுவாசம்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. நான் எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு வந்துருச்சு. நான் ஒரு புத்தகம் வாசித்தேன். ஐயா பால் யாக்கிசோ அவருடைய புத்தகம். அவர் விசுவாசத்தை பற்றி நல்லா சொன்னார். அந்த காரியத்தில் பல வருஷங்களாச்சு. அதாவது நான் அந்த புத்தகத்தை வாசித்து எனக்கு ஒரு 20 வருஷம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் அவர் ஒன்று எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன். என் வீட்டில் சேர் கிடையாது, மேசை கிடையாது, நாற்காலி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என் வீட்டில் யார் வந்தாலும் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. நான் தேவ சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே யாராவது வந்தால் உட்கார்றதுக்கு ஒரு சேர் மேசை தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். தேவன் என்னட்ட கேட்டார். கொஞ்ச நாளாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், கிடைக்கல. டேய், நீ சேர் கேட்ட, மேசை கேட்ட, கட்டில் கேட்ட, எல்லாம் கேட்ட, நான் தரேன். நான் இன்னைக்கு ஒன்றை தருவேன், நீ நாளைக்கு சொல்லுவேன், ஆண்டவர் நான் இது கேட்கல அதெல்லாம் கேட்டேன். அதனால முதல்ல என்ன மரத்தில் உனக்கு நாற்காலி வேணும்? உண்மையில் எனக்கு அவருடைய அந்த செய்தி பார்த்தா அதிசயமாக இருந்துச்சு. என்ன மரத்தில் வேணும், அது என்ன மாடல்ல வேணும் சொல்லு. இப்போ இவர் ஒரு பட்டியல் போடுறாரு. ஒரு நாள் ஒரு லாரி நிறைய பொருள் வருது. வந்து டிரைவர் கேட்குறான், பாலியாக்கிஷோ வீடு அங்கே இருக்கு அப்படின்ட்டு. யார்கிட்ட கேட்குறான்? பாலியாக்கிஷோட்டையே கேட்குறான். இவன் சொல்கிறாரு, என் வீடு தான், என்ன அப்படின்ட்டு. இல்லை, எங்கள் ஐயா இந்த பொருளை எல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு தர்றதுக்காக சொல்லி அனுப்புகிறாரு. யார் அப்படின்னு அதெல்லாம் விசாரித்து பார்த்தா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் சொல்கிறாரு, கடவுள் உங்ககிட்ட தர சொன்னார்ப்பா, நான் அனுப்பி வச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோதான் தெரியும். அவர் சொல்கிறாரு, ஒரு கற்பத்தின் கனி வயிற்றில் குடிகொண்டு போது 10 மாதம் காத்திருக்கிற, அப்பவே நீ சொல்லுவ, நான் எனக்கு கடவுள் ஒரு ஆண்மகனை தந்திருக்கிறார், கடவுள் எனக்கு ஒரு பெண் பிள்ளையை தந்திருக்கிறார் என்று சொல்லி அடையான் காக்கிற உனக்கு ஏன் தேவ சமூகத்தில் கேட்பது கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இல்லை? அந்த விசுவாசத்துக்குள்ள நீ போகாததுனால உனக்கு கிடைக்காதுப்பா. என்ன வேணும்னு முதல்ல பட்டியல் போடு. ஆமீன். எனக்கு எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னார். என் மனைவிட்ட சொன்னார் முதல்ல, என்ன, உனக்கு 2 ஆம்பளை பிள்ளைகளை கொடுப்பேன், அந்த பிள்ளைகள் மூலமாக தான் உனக்கு ஆசீர்வாதம், அது வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன். ஆமீன். யோசிக்கிறீங்களா? நான் படாத பாடெல்லாம் பட்டேன். எல்லா பாட்டுக்கும் பிரயோஜனமாக தேவன் தந்த கற்பத்தின் கனி இன்றைக்கு என்னோடு கூட இருந்து என்னை நடத்துது. பிரைசியாசுவா. அல்லேலூயா. உனக்கு என்ன நடக்குது சொல்லு. சத்ருவல்லவா உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்போ உன் விசுவாசம் சரியில்லையே. உன்னுடைய விசுவாசத்துக்குள் நீ கடந்து போகணுமா வேண்டாமா? அல்லேலூயா. ரோமருடைய புஸ்தகம் 10:17 வாசித்து முடிச்சிருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் நல்லா சொல்றாரு பாருங்க, கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி எங்க வரணும்னா உலக கேள்வியெல்லாம் இங்கே கேட்காத,
வசனத்தை வாசிச்சு அந்த வசனத்துல கேள்வி கேளு. அந்த கேள்வி உனக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். பைபிள் படிச்சா தானே. பைபிளே வாசிக்கிறது இல்லை. வாசிச்சா எதை வாசிப்போம்? சங்கீத பகுதி. மிஞ்சி போனா மத்தேயு சுவிசேஷம், மார்க், லூக்கா, யோவான். வெளிப்படுத்தல் வாசிக்கணும்னா கொஞ்சம் பயம். தானியேல், எசேக்கியேல் வாசிக்கணும்னா கொஞ்சம் பயம். புலம்பல் வேண்டவே வேண்டாப்பா, எனக்கு வாழ்க்கையில் புலம்பல் வந்துடும். எப்படி விசுவாசம் வரும்? ஆமென். முதல்ல வேதத்தை வாசிச்சு அதை தியானித்து அதுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே உனக்கு விசுவாசம் வரும். எபிரேயருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விசேஷத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். அப்ப நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் சகலமும் உனக்கு கீழ்ப்பட்டு இருக்கும். நீ கூப்பிட்டா வரும், நீ கேட்டா கிடைக்கும். உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாதனால தான் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப விசுவாசத்தை மறுபடி தூசி தட்டுவோமா? மறுபடி விசுவாசத்தை புதுப்பிப்போமா? ஒன்றாவது, விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டுமானால் முதல்ல நம்பிக்கை சரியான வழியில் இருக்கணும். இரண்டாவது, வேதத்தை வாசிக்கணும். வாசிக்கிற வேத பகுதியில் கேள்வி உருவாகணும். கேள்வியில பதில் வரணும். அந்த பதில் விசுவாசத்தினுடைய ஊடாய் நம்மை வழிநடத்தி செல்லணும். அப்ப விசுவாசம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். இல்லையானால் விசுவாசத்தை விட்டு தூரம் கொண்டு போகும். முக்கியமாய் நாவானதை அடக்கினால் ஒழிய உங்களுக்கு விசுவாசம் கிரியை செய்யாது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா?